அவன் முட்டாள் சொன்னா நான் முட்டாள் இல்ல, நீ கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் இல்ல, நீ என்ன சொல்றியோ அது நான் இல்லடா, எனக்கு என்ன கவலை இருக்குது. ஏன்னா மனசுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த மனதை எப்படி எடுத்து கைய ஆள்வது, அதை எப்படி கொண்டு போறது, அதை எப்படி வெற்றி பெறுவது. இந்த நாடு மாதிரி ஒரு நாடு எவ்வளவு பெரிய செய்திகளை எல்லாம் எவ்வளவு சுலபமா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? பிரச்சனை ஒன்னே தான் சார் இருக்கும். ஆனா பிரச்சனையை அவங்கவுங்க எடுத்துக்கிறது மூலமா வெவ்வேறு துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவிப்பாங்க சார். சேம் ப்ராப்ளம், ஆனா அவங்கவுங்க வெவ்வேறு மாதிரி அனுபவிப்பாங்க. இதை நான் என் பேச்சுல ஒரு சூத்திரம் மாதிரி சொல்றது உண்டு. என்ன தெரியுங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா உறுதியா உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க விரும்பினா கஷ்டப்படலாம், விரும்பலன்னா கஷ்டப்படாம பேசாம இருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் கஷ்டப்பட போறீங்களே ஒழிய, நீங்க அதை ஒத்துக்கலன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. இந்த சீக்கிரட்டை வாழ்க்கையில முதல்ல நம்ம கத்துக்கணும். பாருங்களேன், ஒரே பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. நாங்க கிளாஸ் எடுப்போம், மனித வள நிபுணர்கள் HR அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுங்க, இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர், இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர், 3 பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டீங்க, கொதிக்குது. ஒரு கேரட் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, ஒரு முட்டையை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க, 2 ஸ்பூன் டீ தூள் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ள போடுறீங்க. ரியாக்ஷன் 3லயும் ஒரே மாதிரி இருக்கா? கொதிக்கிற வெந்நி ஒண்ணுதான், புரியுதா? அது 100 டிகிரிஸோ என்னமோ ஒரு டெம்பரேச்சர்ல கொதிக்குது. நீங்க கேரட்டை போட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல குழஞ்சு உரு தெரியாம போயிடும் அந்த வெப்பத்துல. அதுலயே முட்டையை போடுங்க, முட்டை குழஞ்சு போவாது. குழஞ்சு கிடந்த முட்டை கெட்டியா மாறிடும் இல்லையா, முழுக்க வெந்து போய். அதுலயே டீ தூள் போட்டீங்க பாருங்க, அந்த டீ தூள் தங்கிட்ட இருந்த அருமையான வாசனையை முழுக்க எந்த ப்ராப்ளம் கொதிக்க வச்சதோ அதுக்கு முழுக்க பரவி டீ டிகாக்ஷனா மாறி குடிக்கிறவனுக்கு டேஸ்டா மாறி பயனுள்ளதா மாறும். வெந்நீர் ஒன்றுதான், ஆனால் கேரட் கூழையாகி விட்டது, முட்டை பலமாகி கெட்டியாகி விட்டது. டீயோ தன்னில் இருக்கிற நன்மையை அந்த தண்ணீருக்கு கொடுத்து அதையும் தரம் உயர்த்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒன்றாக மாற்றிவிட்டது. சேம் ப்ராப்ளம், ஆனா அட்ரஸ் பண்ற முறையில மாறுறதால வெவ்வேறு விதமாக அது மாறிவிடுகிறது. இந்த ரகசியத்தை வாழ்க்கையில நாம கத்துக்கணும். நமக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் கூட நாம் நம்முடைய இயல்புகளை இழக்கக்கூடாது. இப்ப முதல் விஷயம், துன்பங்கள்ல இருந்து விடுதலை அப்படின்னா என்ன மாதிரி துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும்? போதி தர்மர் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். இந்த போதி தர்மர் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனார். அந்த சீனாவில் போய் புத்தருடைய பரம்பரையில 8வது வகையில வந்தவர் போதி தர்மர். அவர் தான் இந்தியாவிலிருந்து புத்த மதத்தை சீனாவுக்கு கொண்டு போறார். அவர் சீனால போய் அந்த மக்களுக்கு பிரீச் பண்றதுக்கு போது ஒரு பொம்மையை உருவாக்கினார். இப்ப நம்ம தஞ்சாவூர் பொம்மைன்னு வச்சிருக்கோம் இல்லையா, தஞ்சாவூர் பொம்மை கீழே வெயிட் இருக்கும், இப்படி உருண்டையா இருக்கும். அதை நீங்க எப்படி ஆட்டினாலும் அது நிமிந்து நிமிந்து வரும், இப்படி இப்படிமா ஆடும். கீழே கிராவிடேஷனல் புல் முழுக்க கீழ் பக்கமா இருக்கும், அதனுடைய ஃபோர்ஸ் எல்லாம் நடுவுல இருக்கும். அந்த பொம்மை உருண்டு இப்படி கவுத்தீங்கன்னா அப்படி போயிடும், அப்படி போயிட்டா இப்படி வந்துடும். ஆக்சுவலா அந்த பொம்மைக்கு நம்ம வெவ்வேறு பேர் வச்சிருக்கோம். தஞ்சாவூர் பொம்மை, செட்டியார் பொம்மை என்னெல்லாமோ பேர் வச்சிருக்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுங்களா? தர்மாஸ் டால், தர்மர் பொம்மை அப்படின்னே பேரு. அதை கண்டுபிடிச்சவர் போதி தர்மர். ஏன்னா களிமண்ல பொம்மை செய்யறதுல சீனர்கள் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க. அங்க போய் உட்காந்து இப்படி ஒரு பொம்மையை பண்ணாரு, இதை வச்சுக்குவாரு. யாராவது வந்து அவன் கஷ்டத்தெல்லாம் சொல்லுவான், இப்படி நான் கஷ்டப்படுறேன், எங்க பொண்டாட்டி கஷ்டப்படுத்துறா, எங்க மாமனார் கஷ்டப்படுத்துறாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுவான். எல்லாருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா? கோச்சுக்காதீங்க, நம்மள எவனோ கஷ்டப்படுத்துறான்னு சொல்றோமோ ஒழிய நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோங்கிறத பத்தி என்னைக்காவது யோசிக்கிறோமா? எல்லாம் அடுத்தவன் பிராணனை வாங்குறான்னு சொல்றோம், நாம எத்தனை பேர் பிராணனை வாங்குறோம்னு நமக்கு தான் கணக்கு தெரியுமா? அவன் புலம்புறான். அது மாதிரி அவர் தர்மர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னான், எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், இது கஷ்டம். இவர் என்ன பண்ணார், அந்த பொம்மையை பாருங்களேன்,
இப்படி உருட்டி விட்டா டமக்குன்னு அப்படி போகுது, அப்படி உருட்டி விட்டா இப்படி டமக்குன்னு போகுது. விளையாடிக்கிட்டே இருந்தார். அவன் கடுப்பாயிட்டான். யோ, நீ எல்லாம் ஒரு சாமியாரையா, என்னமோ பெரிய மனுஷனா இருக்கிறேன்னு என் ப்ராப்ளத்தை சொன்னா பொம்மையை உருட்டி உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கிற சாமியாரையா, நீ புத்தி சொல்லியான்னு. போதி தர்மர் சொன்னார், மகனே, நான் உனக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன், உனக்கு விளங்கவில்லை. என்ன சொல்றீங்கன்னா, இந்த பொம்மையை பத்தியா, இப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு, அப்படி கவுத்தாலும் தான் இடத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரிதான் உலகத்துல எல்லாருமே உன்னை கவுத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் புகழ்ந்து கவுப்பான், சில பேர் இகழ்ந்து கவுப்பான். எவன் எப்படி கவுத்தாலும் நாம நம்ம சமநிலைக்கு வர்றத கத்துக்கிட்டா எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதாண்டா வாழ்க்கை. இப்ப சில பேர் ரொம்ப புகழுவாங்க, நல்லது இல்ல. எனக்கு தெரியும், என்ன எவ்வளவோ புகழ்ந்தவங்க என்ன எவ்வளவோ பச்சை பச்சையா ஏசுறாங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஏன் நான் புகழ்ந்த போது நம்பல, இப்ப இகழ்ந்த போது நான் நம்பல. உன் புகழ்ச்சியும் என்னதில்ல, உன் இகழ்ச்சியும் என்னதில்ல. அது உன்னோட மேகம், அது உன்னோட வானம், அது உன்னோட அபிப்பிராயம். அது என்னோட வானம் இல்ல, என்னோட நட்சத்திரம் இல்ல. நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எவ்வளவு பேசினாலும் நான் நானாவே இருக்க விரும்புறேன், நடுவுல வந்துடுறேன். அப்ப எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இதை யார்கிட்ட கத்துக்கணும்? போதி தர்மர் சொன்னார், யார் உன்னை எப்படி கவுத்தாலும் உன் பேலன்ஸை நீ லூஸ் பண்ணாது. பேசக்கூடாத வார்த்தை பேசுவாங்க. இப்போ வீட்டுல மருமகள்னு வந்துட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வாழ்க்கை, கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த சேலத்துல ஒரு முறை நான் அம்மாப்பேட்டைன்ற இடத்துல தங்கி மார்கழி மாசம் முழுக்க ஏதாவது ஒரு 4 நாள் 5 நாள் மார்கழியில நான் பேசுவேன். தினம் ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிடுவாங்க. காலையில் ஒரு வீட்டில் சாப்பாடு, மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பாடு. ஒரு வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. 85 வயசு பெரியவர் அந்த வீட்டில் இருக்கார். அவர் ஆரம்பிச்ச துணி கடை அவர் தான் அந்த தொடங்கினாரு. அதே மகன் பேரன் இப்ப பாக்குறான். அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க அவங்க. இந்த 85 வயசு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு, 80 வயசு அவருடைய மனைவி இருக்காங்க. மருமக, அவருடைய மருமக வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க மாமனாருக்கு. சாப்பாடு பரிமாறும் போது அந்த 85 வயசு பெரியவர் மருமகளை கேட்கிறாரு, ஏம்மா பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானான்னு கேட்டாரு. தான் மகனை கேட்கிறாரு, பாகுபலி படம் வந்திருக்குது, உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போனானா? அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க மாமா கடை கடை கடைன்னு அலையிறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகலும். பாகுபலி போகணும்னா போகிறதுக்கு கடையை சாத்திட்டு போக முடியாதுங்கிறாரு, விட்டுட்டு போகவும் முடியாதுங்கிறாரு, கடை கடைனே கிடக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. இவர் சொல்றாரு, அறிவு கெட்டவன், என்ன பெரிய கடை, நான் பார்க்காத கடையா, நீங்க சொல்லுமா பாகுபலி டிக்கெட் புக் பண்ணிட்டு ஈவினிங் ஷோ போகணும்னு சொல்லுமா, அவன் கிடக்கிறான் அறிவு கெட்டவன் அப்படிங்கிறார் மருமக கிட்ட. இதை சொல்லிட்டு மருமக பரிமாறிட்டு அந்தாண்ட போன உடனே இவர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த 80 வயசு பாட்டி இவரை கேட்குது, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவளே ஒரு ஆடாங்கண்ணி, அவளை பாகுபலி படத்துக்கு உன் புள்ள கூட்டிட்டு போல நீயே சிபாரிசு பண்றியா, ஏன் இந்த வேலையெல்லாம்? அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, போடிய அறிவு கட்டவில்லை. இன்னைக்கு சாயங்காலம் அவங்க போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியும், நாமளாவே போயிட்டு வான்னு சொன்னா ராத்திரி வரும்போது 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. நீ ஏன் போறேன்னு கேட்டா ராத்திரி பட்னி போட்டுருவாங்க. நாமளே மருமகளை பார்த்து ஏன் சினிமாவுக்கு போலேன்னு கேட்டுட்டா, ஐயோ பாவன் அந்த கிழமை கேட்டானே, நமக்கு வரும்போது மசால் தோசை கூட வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யாரு பாகுபலிக்கு போ சொன்னான்னு கேட்டா நீ தான் பலியாகணும். சின்னஞ்சிரிச்சுங்க போயிட்டு போதுங்கன்னு விட்டா நமக்கு கிடைக்கும். இது கூட தெரியாம நீ பேசுறியே அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சார். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வயசானவங்களுக்கு காது கேட்காதும்பாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கேட்கும், மற்ற விஷயம்லாம் கேட்காது. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் நீங்க பாருங்க, பளிச்சுன்னு கேட்கும். நான் அந்த பெரியவரை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன், என்ன மனுஷன் எப்படி ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்றாரு அப்படி. சார், இந்த உலகம் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அதுல நெளிவு சுழிவோட பூந்து புறப்பட்டு வெளியே வரணும். நம்முடைய உறவுகளை மதிக்கணும். அதைத்தான் உங்க மனசுல இன்னைக்கு ஏற்படுத்துறதுக்காக 2 பேரும் ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முயற்சி எடுத்து இன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணிருக்கிறாங்க. சரி சார், நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தது போனது வந்தது, நான் அடிக்கடி சொல்றது என் பேச்சுல,
நீங்க 8 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க, அது உங்க சொத்தா? எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சவெல்லாம் இருக்கிறான். இதெல்லாம் சொத்தா? இன்னைக்கு சொல்லட்டுமா எது சொத்துன்னு? நாம சாக போற சமயத்துல பக்கத்துல உட்கார்ந்து இன்னும் ஒரு நாளாவது இவன் உயிரோடு இருக்கணுமேன்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆளை சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா அதாங்க சொத்து. ஐயோ நீ போயிருவியே, நீ இன்னும் ஒரு அரை மணி நேரம் உயிரோடு இருக்க கூடாதா, இன்னும் ஒரு மணி நேரம் உன் உயிர் இருக்க கூடாதான்னு நினைக்கிறதுக்கு இன்னொரு உயிர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதுதாங்க நமக்கு உண்மையிலேயே சொத்து. நீ இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்க மாட்டியா, நான் என்ன பண்ணுனா நீ இருப்ப சார். கழுத்துல தாலி கொடியில கூட தங்கம் இருக்காது சார், கையில மோதிரம் இருக்காது சார், ஒண்ணுமே இருக்காது சார். சேலம் முந்தானிய மாரியாத்தா கோயில்ல போய் இப்படி ஏந்திக்கிட்டு ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துன்னு ஏந்திராளு. அவளை விட 100 பவுன் போட்டுக்கிட்டு எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் வாழுகிற பெண்ணை விட அவ கோடி மடங்கு புண்ணியம் செய்தவள், தவம் செய்தவள். ஆத்தா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்து, நான் மடிப்பிச்சை ஏந்திரேங்கிறாளே. ஏன்? நீங்கள் சம்பாதிக்கிற கோடிகள் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் சம்பாதித்த அன்பு மட்டும்தான் உங்கள் சொத்து. இன்னும் சில கிறுக்கு இருக்கா சார், எப்படி தெரியுங்களா? நிறைய பணம் சேர்த்துட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்னு. கிடையாது கிடையாது. இப்ப மறுபடியும் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். நீங்கள் சம்பாதித்த எல்லாம் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் அனுபவித்தவை மட்டும்தான் உங்கள் உண்மையான சொத்து. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எத்தனை கோயிலுக்கு போனீங்க, எத்தனை இடத்துல போய் டூரிசம் பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. இன்னொன்னு சொல்ல முடியாது, எத்தனை முத்தம் வாங்குனீங்க, எத்தனை முத்தம் கொடுத்தீங்க, அதுதான் சொத்து. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நாம நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் நிஜமாவே அவங்க 2 பேரும் ஒருத்தரும் அப்படி இருந்துட்டா அதுக்கு நிகரான வாழ்க்கை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அன்பு தானங்களை கடைசியில வாழ்க்கை.